காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 134. கடிகைக்கு கடிகார தொடர்பு உண்டா? கடிகையின் கியாதி பிரக்யாதிகள் தெரிகிறது. ஆனால் கடிகை என்று ஏன் பெயர் வந்தது? இதற்கு பதில் சொல்லாமல் நான் இத்தனை சாசனங்களை பார்த்திருக்கிறேனாக்கும் என்று பெருமைப்பட்டு கொண்டே போகிறேனே. இதை பெயர் வந்த காரணத்தை தெரிந்து கொண்ட பெருமையை சொல்லிக்கொள்ள வேண்டாமா? இந்த படலத்தை ஆரம்பிக்கிறேன். கடம் என்றால் பானை என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதிலேயே ரொம்ப பெரிசா இல்லாமல் இருப்பது கடிகை என்றேன். லதா லதிகா, பத்ர பத்ரிகா என்பது போல கட கடிகா. ஆனால் பானைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் என்ன சம்பந்தம்? கடிகை என்றால் நாழிகை என்றும் அர்த்தம் சொன்னேன். அமிர்த கடிகை என்பது போன்ற வார்த்தைகளில் இந்த அர்த்தத்தில்தான் அந்த வார்த்தை வருகிறது. ஒரு கடத்திலிருந்து சொட்டு சொட்டாக ஜலம் விழுவதை கொண்டே அந்த காலத்தில் நேரத்தை கணக்கிட்டதால் நாழிகைக்கு கடத்தின் பெயரை வைத்து கடிகா என்றே இன்னொரு பெயர் சொன்னார்கள். இதுதான் இப்போது கடிகாரம் என்பதில் வந்திருக்கிறது. சரி, காலேஜ் மாதிரி இருந்த வித்யாசாலைக்கு ஏன் கடிகா என்று பெயர்? எப்போது கிளாஸ் முடியும் என்று கடிகாவை பார்த்து கொண்டே இருந்திருப்பார்களா? அதனால் இந்த பெயரா என்று வேடிக்கையாக தோன்றுகிறது. ஆனால் ரொம்பவும் சீரியஸான அகாடமி விஷயத்தில், வேத சாஸ்திர சம்பந்தமான விஷயத்தில் இப்படி குறும்பு பெயர் கொடுப்பது பொருந்தாது.